ஒரு அழகான காலை. காற்று மெதுவாக ஒலித்துக்கொண்டு மரக்கிளைகள் இசையாய் ஆடிக்கொண்டிருந்தன. அந்த நிழலின் மத்தியில் ஒரு சிறிய பட்டாம்பூச்சி ஒலியற்ற தாளத்தில் அமர்ந்திருந்தது. அவள் பெயர் நிலா. நிலா மற்ற பட்டாம்பூச்சிகளைப் போல சுறுசுறுப்பாக பறக்கவில்லை. அவள் சிறகுகள் வண்ணமயமாக இருந்தாலும் அவளுக்குள் ஒரு கேள்வி இருந்தது. நான் பறக்க முடியும் தானே? அவள் கனவு. ஒரு நாள் வானத்தில் பறந்து எல்லாரையும் காப்பாற்றும் ஒரு சூப்பர் ஹீரோவாக ஆக வேண்டும். ஆனால் ஒரே பிரச்சனை, பறக்கத் தெரியாது. நிலா பறக்க பயந்தாள், மிகவும் பயந்தாள். அவளுக்குள் நீயும் வலிமையானவள் என்ற குரல் எப்போதும் மழைமேகம் போல மறைந்து வந்தது. ஆனால் அவள் ஒரு முடிவுக்கு வந்தாள். பயத்தை சமாளிக்க சாகச பயணத்திற்கு கிளம்ப வேண்டும். அவள் பயணத்தில் பல வினோதமான விஷயங்களை சந்தித்தாள். முதலில் ஒரு பள்ளி, சுவரில் மின்னலாய் ஏறி இறங்கும். அவள் காட்டியது நம்பிக்கையுடன் சாய்ந்தால் சுவரும் நிலம்தான் என்பதை. பிறகு வந்தது ஒரு வித்தியாசமான பூனை. அது சாதாரண பூனை இல்லை. அதற்கு பின்னால் ஒரு ராக்கெட் வால்தான். பூனை காட்டியது சிறகுகள் இல்லை என்றாலும் எண்ணங்கள் உயரம் கொள்ள உதவிகரமானது என்பதை. அதன் பின்னர் வந்தது ஒரு கொக்கு பறவை. மெல்லிய சுவாசத்துடன் யோகா செய்யும் கருப்பு கொக்கு. அது சொல்லாமல் சொல்லியது, அமைதியில்தான் சக்தி இருக்கிறது என்று. நிலா இப்போது பயப்படவில்லை. அவள் பலமுறை விழுந்தாள், மறுபடியும் முயன்றாள். பட்டதை பார்த்து ஒரு சிறு சிறு ஆடம்பரமான சிரிப்பு அவளின் முகத்தில் தோன்றியது. மெல்ல மெல்ல அவளது சிறகுகள் இசைபோல் அசைந்தன. அவள் காற்றுடன் சின்னதாக மேலே எழுந்தாள். அவள் பறந்தாள். பட்டாம்பூச்சியான நிலா இப்போது சாதாரணவள் இல்லை. அவள் கனவுக்குள் வாழ ஆரம்பித்தாள். ஒரு சூப்பர் ஹீரோவாக அவள் வானத்தில் எல்லோருக்கும் முன்னால் பறந்தாள். அவளே உண்டாக்கிய கதையில் அவளே நாயகி. நம்மை நாமே நம்பும்போது நம் பயங்கள் சிறகுகளாக மாறி நம்மை கொண்டு செல்லும். நீ சிறியவளாக இருக்கலாம், ஆனால் உனது நம்பிக்கை பெரிதாக இருந்தால் வானமே உனது விளையாட்டு நிலம்.